அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, பென்டெக்ஸ் மிஷினோடைய பாக்ஸ். ஸோ பென்டெக்ஸ் G7 TGPSோட அந்த ஆண்டனா பாக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு காட்ட போகிறோம். நம்மளுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம்பிள் R8 TGPSோட வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி லைக்கா GS16 உடைய வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நான் பார்க்க போகிறது பென்டெக்ஸ்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ரேட்டிங் ஸ்டெப்புக்கு முன்னால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய பார்த்திங்கன்னா பென்டெக்ஸு இதனுடைய பாக்ஸை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, இந்த கீழே பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும், இந்த லாக் இருக்கும். இந்த லாக் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி நீங்கள் புல் பண்ணால் வந்துடும். அதுக்கு பிறகு இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த பாக்ஸை இந்த லாக்கை நம்ம புல் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது நான் பார்க்க வேண்டியது ஆண்டனா இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஆண்டனா. இங்கே வந்து ஆண்டனா இருக்கும், இங்கே வந்து அதனுடைய ஆண்டனாவுடைய பேட்ரி சார்ஜர் இருக்கும், இங்கே இதுதான் பேட்ரி. மொத்தம் பார்த்திங்கன்னா 3 பேட்ரி இருக்கும். 1 2 அப்புறம் இங்கே ஒன்று இருக்கும், 3. ஓகேங்களா? ஸோ அந்த 3 பேட்ரி இருக்கும். இதான் அந்த பேட்ரி. ஸோ 2 பேட்ரி இருக்கும், ஒரு பேட்ரி எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த பேட்ரி சார்ஜ் பண்ணக்கூடிய கேபிள் இது. ஸோ இங்கே வந்து சார்ஜர், பேட்ரி, கேபிள். ஓகேங்களா? இது வந்து அதோட அடாப்டர். இதெல்லாம் வேறு இந்த பாக்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி எடுக்கிறோமோ நம்ம அதே மாதிரி வைக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய பொசிஷன் மாறக்கூடாது. அதே மாதிரி பாக்ஸை வைக்கும்போது இப்படி மாற்றி வைக்கக்கூடாது. அதனுடைய பொசிஷன் எப்படி இருக்கோ அப்படி தான் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்டனா பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆண்டனா அப்படின்னா பென்டெக்ஸ் G7 ஆண்டனா. இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்குங்களா, இந்த ஹோலில் தான் நம்ம ரேஞ்ச் போல் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்மளுடைய பென்டெக்ஸ் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய கம்பெனி நேமு. G7ங்கிறது அதனுடைய மாடலு. ஸோ நம்ம ஆண்டனா பற்றி நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஆண்டனா இங்கே வைக்கணும். அடுத்து இது வந்து இந்த சார்ஜர் போடக்கூடியது. ஓகேங்களா? சார்ஜர் போடக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்ரி போட்டுக்கலாம் ஒரே நேரத்தில். ஸோ 2 பேட்ரி சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கும். இங்கே வந்து நம்மளுடைய அந்த போர்ட் இருக்கும். இந்த போர்ட்டை பார்த்திங்கன்னா இந்த கேபிள் இருக்குது உள்ளே, அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா சார்ஜ் போட்டுக்கலாம். 2 பேட்டரியை வந்து நம்ம உள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது எப்படி நார்மலாக பண்ணுற மாதிரி தான். பேட்டரி எப்படி போடணும் அப்படின்னா, இந்த பின்னு திருப்புங்க, இந்த பின்னு அதில் படுற மாதிரி வச்சு ஒரு புஷ் பண்ணி அமுக்கினா போதும். ஓகேங்களா? அதே மாதிரி இதையும் புஷ் பண்ணி நான் பண்ணால் போதும். ரிவர்ஸில் வரும், ஆப்போசிட்டில் வரும். இப்போ இந்த கேபிள் மாதிரி கேபிளை மாட்டுங்க, அப்படியும் அடாப்டர் இருக்கும். ஸோ நம்மளுடைய சார்ஜரில் 2 பேட்டரி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண பிறகு இந்த சார்ஜரில் ஒரு அடாப்டர் இருக்கும். இதுதான் அடாப்டர். இந்த அடாப்டரில் இன்னொரு கேபிள் ஜாயின் பண்ணணும். கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ண பிறகு இந்த அடாப்டருடைய ஒரு எண்டை வந்து இந்த எண்டை வந்து நம்ம அதில் இன்சர்ட் பண்ணணும் சார்ஜரில். இதுதான் அந்த இது. ஓகேங்களா? பண்ணிவிட்டு இன்னொன்று நம்ம சார்ஜர் போட்டிங்கன்னா, ஸோ நம்ம சார்ஜ் போட்டோடனே இந்த மாதிரி 2 பேட்டரிலையுமே சார்ஜ் போய்கிட்டு இருக்கு. பேட்ரி 1 பேட்ரி 2ங்கிறது எந்த பேட்ரி வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாகுதோ நமக்கு அது இன்ஃபார்ம் பண்ணுவோம். பேட்ரி 1னா பேட்ரி 2னா காமிச்சிடும் நமக்கு. இது முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த 2 பேட்டரியுமே லித்தியம் அயான் பேட்ரி. ஸோ நம்ம TGPS, TS அப்புறம் நம்மளுடைய GPS இதில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் பண்ணுற பேட்டரி பார்த்திங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரி தான். லித்தியம் பாலிமர் பேட்டரி இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே லித்தியம் அயான் பேட்டரி தான். அப்புறம் இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் போடும்போது நம்மளுடைய ட்ரிம்பிளில் பார்த்திங்க அப்படின்னா 2 நீங்கள் பேட்டரி சார்ஜ் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஏறிட்டு அப்போ தான் இன்னொன்று ஏறும். ட்ரிம்பிள் R8 மாடலில். இதில் அப்படி இல்லை, ரெண்டுமே சார்ஜ் உங்களுக்கு ஏறிக்கிட்டு இருக்குது. இப்போ சிவப்பு இருக்குது, ஸோ சார்ஜ் வந்து இல்லை, கம்மியாக இருக்குது. அப்போ இது எப்போ வந்து க்ரீனாக மாறுதோ அப்போ சார்ஜ் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய டீட்டெயிலு. வேறு எதுவுமே இல்லை இருக்காது. ஸோ நீங்கள் ஞாபகம் வேண்டியது ஆண்டனா, பேட்ரி சார்ஜர்,
பேட்டரி கேபிள் இது மட்டும்தான் இதனுடைய பாக்ஸில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த ஆண்டனா அப்சர்வ் பண்ணுற கோஆர்டினேட்டு நம்ம பண்ணுற சர்வே அதெல்லாம் பார்க்கக்கூடிய டேப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் டேப்பு. பொதுவாக என்ன இருக்கும்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயுமே ஒரு ஆண்டனா இருக்கும், ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். இது பேர் கண்ட்ரோலர் தான், ஆனால் வந்து இது எப்போதுனா டேப்பாக தந்துட்டாங்க நமக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது என்ன கம்பெனி அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஜென் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டேபு. இந்த டேப் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னு இது வந்து அந்த சார்ஜர் இருக்கும். நம்ம நார்மல் ஃபோன் மாதிரி தான் இருக்கும். டைப் சி தான் சார்ஜர். ஓகே ஓகே. நம்ம டைப் சி தான். இது அப்படி மாட்டுங்க பார்ப்போம். டேப் எடுங்க வெளியே. ஸோ இதுதான் அந்த டேபுடைய வடிவம். இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம், கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். கண்ட்ரோலர்னால் உங்களுக்கு நம்ம பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஆப்ஷன் எல்லாமே பட்டன் எல்லாமே நம்ம ஃபோன் மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம சன்லைட்லாம் பார்க்க முடியாது. ஸோ டேப்னால் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேப் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம பட்டன் ஆன் பண்ணுறதுக்கு. இது லேப்டாப் ஆன் ஆயிரும். இந்த மைனஸ் ப்ளஸ் எதுக்காக அப்படின்னா வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன். இது ஹோம் பட்டனு. இது ஃபங்க்ஷன் கீஸ். இதெல்லாம் வந்து கீஸ். ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் இது பவர் ஆன் கீ, பவர் கீ. வால்யூமை வந்து கூட்ட மைனஸ் பண்ண இந்த பட்டன்ஸு. இது ஹோம் கீ. நம்ம பேக் வந்தோம்னா ஹோம் கீ பண்ணிக்கிடலாம். இது எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் கீ. இதான் இங்கே ஒரு மேலே ஒரு கேமரா இருக்கும். அதே மாதிரி பின்னாலேயும் ஒரு கேமரா இருக்கும், வித் பிளாஸோடு இருக்கும். ஓகேங்களா, இவ்வளோ தான் அது உள்ள இது வந்து நம்ம வந்து பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பின்னால் பிடிச்சிக்கலாம், கைவிடியுமே பிடிச்சிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய சைடு லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு போர்ட் இருக்கும். இது வந்து நமக்கு சார்ஜ் போடக்கூடிய போர்ட். தாத்தா போட்டுக்கலாம். டைப் சி கேபிள் தான், மாட்டிடலாம். ஓகேங்களா. இப்போ வந்து இதை எடுத்துட்டுங்க. இப்போ இது லாக் பண்ணிங்கன்னா இங்கே இன்னொரு பக்கத்தில் இன்னொரு போர்ட் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பென்ட்ரைவ் போடக்கூடிய போர்ட். நம்ம பென்ட்ரைவ் போடக்கூடிய போர்ட்டு. இன்னொன்று நம்ம வந்து நம்ம இப்போ இது மாட்டிக்கிடலாம். சவுண்டு நம்ம இன்கேஸ் நம்மளே பர்சனலாக பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனுடைய இது ஹெட் ஜாக் இது பண்ணக்கூடியது. இது நம்ம பென்ட்ரைவ் போடக்கூடிய போர்ட்டு. ஸோ சார்ஜர் போடக்கூடிய போர்ட்டுக்கு மேலே இது 2 இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன இருக்கும்னா இந்த பக்கம் ஒன்று இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். லேண்ட் கனெக்ஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் சிஸ்டம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம லேண்ட் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த போர்ட் மொத்தம் 3 போர்ட் இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இது டேபு. ஓகேங்களா. இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுலாம் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆண்டனா இருக்கும், கண்ட்ரோலர் இருக்கும், இன்னொன்று இந்த ரேஞ்சு போல் இருக்கும். மொத்தம் 3 தான், வேறு எதுவும் கிடையாது. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் டிஜிபிஎஸோ ஜிபிஎஸோ எந்த கம்பெனியாக இருக்கலாம். எந்த கம்பெனியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஆண்டனா இருக்கும், ஒரு கண்ட்ரோலர் இருக்கும், ஒரு ரேஞ்சு போல் இருக்கும். ஆண்டனா டைப் மாறலாம், அதனுடைய சேஃப் மாறலாம். ஆனால் ஆண்டனாவுடைய பர்பஸ்ஸு ஃப்ரீக்வன்சியை அப்சர்வ் பண்ணுறது தான். ஆண்டனா அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அது என்ன அப்சர்வ் பண்ணுது, என்ன வெளியே அப்படின்னாலும் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு இந்த டேப் இருக்கும், இல்லை கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் மாறும். இப்போ டேப் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம செல்ஃபோன் மாதிரி கைக்கு அடக்கமாக கூட இருக்கும் கண்ட்ரோலர். ஸோ அது மிஷினை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இதில் உள்ள இது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ரேஞ்சு போலுடைய இது. இந்த பேக்குள்ள தான் அந்த ரேஞ்சு போல் இருக்கும். பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு போல் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு போலில் இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும். இங்கே வந்து அலைன் கீ இருக்கும். அலைன் கீ எதுக்காக அப்படின்னா அது உள்ள ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணுறதுக்கு லூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது அலைன் கீ. இது வந்து இதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சு போல் எப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் ஃபீல்டுக்கு போகும்போது ரேஞ்சு போல் இந்த பேக்கில் மாட்டி தான் உள்ளே தான் கொண்டு போகணும். அதே மாதிரி நீங்கள் திரும்ப இப்போ தான் கொண்டு போகணும். ரேஞ்சு போல் சும்மா கையில் பிடிச்சி தான் கொண்டு போகக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பேக் இருக்கும், அதை தான் கொண்டு போகணும். ஸோ ரேஞ்சு போல் வந்து ஓப்பன் பண்ணும்போது பேக் மேலே ஜிப் இருக்கும். அதை என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அப்படியே பை எடுத்துடலாம். அப்படியே அப்படியே எடுங்க. ஓகே. இதுதான் அதனுடைய அமைப்பு. இதுதான் பென்டெக்ஸு ரேஞ்சு போல்.
ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த பென்டெக்ஸோட ரேஞ்சு போல் எவ்வளோ ஹைட் இருக்கும். பார்த்தீங்கன்னா நார்மல் ஹைட் எவ்வளோ அப்படின்னா இதுதான் நார்மல் ஹைட்டு 1.38 மீட்டர் நார்மல் ஹைட்டு. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அப்புறம் இங்கே ஒரு லாக் பண்ணுறது இருக்கும். இதுக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு பபுள் இருக்கும், இங்கே ஒரு லாக் பண்ணுற அந்த இது இருக்கும், கீ இருக்கும், இங்கே வந்து ஸ்க்ரூ இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம ஆண்டனாவை மாட்டுவோம் இந்த இதில். ஸோ இதுவும் நம்ம கீழே போட்டுருமா, இந்த சேஃப் இந்த மரம் இதாகக்கூடாதுன்னு இந்த கேப் போடுறாங்க சேஃப்டிக்காக. ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஆண்டனா இதெல்லாம் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து மண் எதுவும் உள்ளே போயிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி போடுறாங்க சேஃப்டிக்காக. ஸோ இப்போ நான் இதை எப்படி மேலே தூக்கணும் அப்படின்னா, நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மேலே தூக்கணும். இப்படி தூக்கணும். நமக்கு எவ்வளோ ஹைட் தேவை தூக்கணும். நம்ம நார்மலாக பண்ணுறது 1.8 மீட்டர் பண்ணுவோம். ஒவ்வொரு 20 சென்டிமீட்டருக்கு இடையில் இந்த மாதிரி ஒரு சைடில் ஒரு ஹோல் இருக்கும். இந்த இங்கே இருக்குங்களா, 1.8 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 1.60 ஒன்று இருக்கும். 1.60 அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இங்கே இதான் இப்போ ஸ்டார்டிங்கு 1.60, அப்புறம் 1.80, அப்புறம் தூக்குனிங்கன்னா அப்புறம் 2ல் இருக்கும், 2 மீட்டரில். அடுத்து தூக்குனிங்கன்னா 2.20 இருக்குது. அடுத்து தூக்குங்க. மொத்தம் எவ்வளோ ஹைட்னா 2.5 மீட்டர் ஹைட்டு. இந்த மாதிரி தூக்குங்க. இன்னும் தூக்குங்க. ஓகே. இந்த மொத்தம் ஹைட்டு 2.5 மீட்டர் தான். நான் பார்க்க வேண்டியது என்ன முக்கியமானது அப்படின்னா, இந்த பென்டெக்ஸோடைய ரேஞ்சு போலில் ஹைட்டு வந்து 2.5 மீட்ரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்குள்ள ரேஞ்சு போல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரிம்பிளில் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு போல் 2 பார்ட்டாக இருக்கும். ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை, அப்படி இல்லை. ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டுமே இருக்கும். அப்போ ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ரேஞ்சு போலில் நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ நம்ம மாட்டிக்கிடலாம். இப்போ எப்படி இதை மாட்டினது அப்படின்னா, நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டில் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஹோலை வச்சுக்கிட்டு இந்த பின்னு வந்து இங்கே இந்த இது சென்டர் இந்த கேப் வர மாதிரி உள்ளே அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணி காமிங்க. காமிங்க அந்த பக்கம் இந்த மாதிரி இப்படி வெளியேயும் போய்க்கிடலாம். இல்லாட்டினா இன்னும் சொன்னீங்களே இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்படி வச்சுக்கலாம். அது உங்கள் விஷயம் தான். வச்சுட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் அதை லாக் பண்ணிடுங்க. இது அப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகிரும். இந்த ரேஞ்சு போல் இன்னொன்று என்ன முக்கியமாக சொன்னோம்னா, கீழே வந்து சென்சார் இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு சென்சார் இருக்கும். தான் சென்சார். ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து டில்ட் வச்சுக்கலாம். நீங்கள் டில்ட் கேஷன் நீங்கள் 30 டிகிரி என்ன பண்ணலாம், நீங்கள் அதை சாய்ச்சி பிடிச்சாலும் அது கீழே எந்த பாயிண்ட் இருக்கோ அதை தான் பிடிக்கும். அதாவது நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து சாய்ச்சி பிடிச்சாலும் அந்த ஆண்டனா வந்து கிராஸாக இருந்தாலும் அது நீங்கள் வைக்கிற பாயிண்ட்டு எந்த பாயிண்ட்டோ அதோட இதை தான் குறிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, இப்போ இந்த கீழே இந்த மாதிரி வச்சுங்களேன், இந்த கிராஸாக இருக்குங்களா. கிராஸாக இருக்கும்போது அந்த ஆண்டனா உள்ள லேட்லாங் காட்டாது. அது எங்கே இருக்கும்னா பாட்டமுடைய தான் குறிக்கும் லேட்லாங். இது இப்போ என்ன டில்ட்டும்பாங்க, டில்ட் கரெக்ஷன். ஸோ இது முக்கியமானது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கிட்ட போய் அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டனாவை வந்து தட்டி பிடிச்சிக்கிடலாம். ஸோ ஆண்டனாவை தாத்தி பிடிச்சாலும் லேட்லாங் மாறாது. ஓகேங்களா. இப்போ வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயுமே இந்த அட்வான்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஆண்டனா ப்ளஸ்ஸு கண்ட்ரோலர் ப்ளஸ்ஸு ட்ரைபாட் இந்த 3 லிங்க் ஆனால் தான் ஒரு ரோவர்னு பேர் அதுக்கு. ஸோ பேஸுங்கிறது நம்ம ட்ரைபாடு போடுவோம், இல்லாட்டினா CORS இருக்கும். ரோவரில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சு போல் கண்டிப்பாக இருக்கும். ரேஞ்சு போல் இல்லாமல் நம்ம ரோவர் அளக்கவே முடியாது. ஸோ ஆண்டனா அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரேஞ்சு போல் ரொம்ப முக்கியம். ஸோ ரேஞ்சு போலுடைய டாப்பில் நம்ம ஆண்டனாவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சு போலோட டாப்பில் ஆண்டனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த ஆண்டனாவையும் கண்ட்ரோலையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு முடிஞ்சு. அவ்வளோதான். தேங்க்யூ.